இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவே வழி ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உன் நினைப்பாவே இருக்கிறவர். இந்த உலகத்தில் மனிதர்கள் மறந்து போகலாம். பணம் இருந்தால், பதவி இருந்தால், பட்டம் இருந்தால் உங்களை தேடி வருவாங்க. நீ ஒண்ணுமே இல்லை என்றால் உன்னை தேடி வர மாட்டாங்க. நீ ஒருவேளை வியாதியஸ்தனா இருக்கலாம், உன்னை தேடி வரமாட்டாங்க. ஒருவேளை கடன்காரனா இருப்பார், நீ பணக்காரனா இருந்தா என்கிட்ட கடன் கட்டுவான்னு சொல்லி அவங்க விட்டு பிரிஞ்சிடுவீங்க. இப்படி குரோம்பேட்டையில் ஜிஹெச்ல ஒரு நபர் இருந்தார். அவருக்கு எய்ட்ஸ் வியாதி. அந்த வியாதி நிமித்தம் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அந்த ஜிஹெச்ல நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு மனிதனை பார்த்து கையை கொடுத்து நாங்கள் ஜெபித்தோம். அவர் கண்ணீர் விட்டார். ஏன்பா கண்ணீர் விட? என் இயேசு உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார், உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நீ கவலைப்படாத. இந்த எய்ட்ஸ் வியாதி மரண கொல்லி வியாதியாய் இருந்தாலும் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு பரலோகம் கிடைக்குன்னு சொன்னோம். இல்லையா, நீங்க வந்து கை கொடுக்கறீங்க. என் மனைவி தூரமா இருக்கிறா, தட்டை கூட எடுக்க மாட்டேங்கிறா, என் அண்ணனும் தூரமா இருக்கிறான், எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, வியாதி வந்து விட்டால் கூட நம்மளை விட்டு பிரிந்து போவார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்தது. பெரிய மந்திரி மரித்தார். அவருடைய மனைவி கூட சொன்னாங்க, அப்படியே ஆஸ்பத்திரியில இருந்து நேரா சுடுகாட்டு கொண்டு போயிடுங்கன்னாங்க. ஏனென்றால் அந்த கொரோனா தப்பித்து அதிலிருந்து தான் உயிர் வாழணும்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வேதம் சொல்வது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி இயேசுன்னு வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். ஒருவேளை வியாதியில் இருக்கிறான், ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கிறான், ஒருவேளை நீ போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறான், ஒருவேளை தற்கொலையின் எண்ணங்களில் இருக்கிறான், ஒருவேளை தோல்வி பயத்தில் இருக்கிறான். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை வெறுக்கவே இல்லை. நீ எந்த வியாதியில் இருந்தாலும் உன்னை வெறுக்கவே இல்லை. ஒருவேளை மாற்றுத்திறனாளியா இருக்கலாம், ஒருவேளை நீ எந்த விதத்தில் நீ தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் நினைப்பாவே நினைச்சிருக்கிறார். அதனால்தான் இந்த பகுதியில் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்க சிறையிருப்பு மாற்றும்படியாக, உங்க வேதனை மாற்றும்படியாக என் ஆண்டவருடைய வேதம் செய்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. ஒருவேளை நீங்கள் எந்த விதமான வேதனையிலே, கஷ்டத்திலே, போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை புறம்பே தள்ளுவதில்லை, உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஜெனிப்பித்த ஆண்டவர் உங்களுக்காக மரித்து, உங்களுடைய சாப அக்கிரமங்களுக்காக வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. நான் சொல்லுகிற கடவுள் செத்து போன கடவுள் அல்ல, கல்லு மண்ணா அல்ல. நான் சொல்லுகிற இயேசு உயிருள்ள தேவன், உன் இருதயத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரு தெய்வமானார் அவர்தான் இயேசு கிறிஸ்து. உயிரே வானத்திலே தாழ பூமியிலே இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்கிறது. அருமையான தேவச்சனமே, அருமையான சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை அன்பாய் நேசிக்கிறார். இரு கரம் நீட்டி உன்னை அன்பாய் அழைக்கிறார். உன் வேதனை எல்லாம் மாறு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சூழ்நிலை எல்லாம் மாறு. வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற உன்னுடைய எந்த நிலையில் இருந்தாலும், உன் ஒருவேளை வியாதி இருக்குதா, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் சொல்லுது, என் தழும்புகளால் சுகமானா என்று. நீ உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசுவை தேடி வாங்க, இந்த இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும், உங்க சிறையிருப்பு மாறும், உங்க சூழ்நிலை மாறும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று. பாவத்தை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் என்றால் என்ன? யாராவது கொலை செய்தால்
அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்களை ஏமாத்தினா, மற்றவங்களுக்கு பொய் சொன்ன, மற்றவங்களை சொத்தை அபகரித்தா, வாங்கினது கொடுக்கலனா, இதெல்லாம் பாவம். அந்த பாவத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர். அவர் ஒருவரே இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்துக்குரியவர். இந்த மாலையில் இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டு நீ மனம் திரும்பவாயினா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றி நன்மை செய்கிற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை நம்பிங்க, இயேசுவை தேடி வாங்க. இங்க அருகாமையில் இருக்கிற திருச்சபைக்கு வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.